அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் எஸ்கே சேனல் சார்பாக வணக்கங்கள். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அமைந்துள்ள அருள்மிகு படவேட்டி எல்லையம்மன் திருக்கோயிலில் ஆடிப்பூர திருவிழா, அதாவது அம்மனுக்கு 1 கோடி வளையல்களால் அலங்கார திருவிழா காண இருக்கின்றோம். ஆடி மாதம் முழுவதுமே அம்மனை வழிபடக்கூடிய மாதமாக உள்ளது. ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திர நாளை ஆடிப்பூரம் என்ற பெயரில் அம்மன் ஆலயங்களில் ஆண்டுதோறும் கொண்டாடுகிறார்கள். பூமியில் அவதரித்த அம்மன் ஆடி மாதத்தில் தான் பூப்படைந்ததாக கூறப்படுகிறது. அதை குறிக்கும் விதமாக ஆடிப்பூர திருவிழா நடைபெறும் 10 நாட்களும் அம்மன் தினமும் ஒரு கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருவதாக நம்பிக்கை. ஆடிப்பூரம் அன்றுதான் சித்தர்களும் யோகிகளும் தங்களுடைய தவத்தை தொடங்குகிறார்கள் என புராணங்கள் குறிப்பிடுகின்றன. தேவிக்குரிய திருநாளில் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் ஆடிப்பூர திருநாள் மிகவும் சிறப்பானது. பெண்களுக்கு வளைகாப்பு நடத்துவது போல நம்மை படைத்த அன்னைக்கு ஆடிப்பூர நாளில் வளைகாப்பு நடத்தப்படுவது வாடிக்கை. இந்த நாளில் அனைத்து அம்மன் கோவில்களிலும் அம்பிகைக்கு வளையல்களால் அலங்காரம் செய்து வழிபடுவார்கள். பின்னர் அம்மனை அலங்கரிக்க பயன்படுத்திய வளையல்கள் தரிசிக்க வந்த பெண்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். அவ்வாறு பிரசாதமாக சில வளையல்களை பெற்று அணிந்து கொண்டால் மனம் போல மாங்கல்யம் அமையவும் மாங்கல்யம் நிலைக்கவும் செய்யும். அதோடு அம்பிகை தாய்மை கோலம் கொண்ட நாள் என்பதால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிட்டும் என்பது ஐதீகமாக உள்ளது. அதை குறிக்கும் விதமாக நமது படவேட்டி எல்லையம்மன் ஆலயத்தில் திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு சீமந்தம் நடத்தப்பட்டு வருகின்றது. அவ்வாறு சென்ற ஆண்டு சீமந்தம் நடத்தப்பட்ட பெண்கள் இந்த ஆண்டு தாய்மை அடைந்து விடுகின்றார்கள் என்பது மேலும் இத்திருத்தலத்தின் ஒரு தனி சிறப்பாக காணப்படுகிறது. குழந்தை பாக்கி வேண்டி வருபவர்கள் கலச தேங்காய், பழம், பூ, ரவிக்கை துணி போன்றவற்றை வாங்கி இங்கு கொண்டு வந்தால் அதை மடிக்காய் கட்டுவது போல கட்டி அம்மன் மடியில் வைத்துவிட்டு பூஜை செய்து கொடுக்கின்றார்கள். அதை அவர்கள் மடியில் வைத்து சீமந்தம் செய்யப்பட்டு பிறகு திருக்கோயிலை 3 முறை வலம் வந்து அங்கு உள்ள ஊஞ்சலில் மடிக்காயை இட்டு தாளாட்டுவது போல் செய்தால் அடுத்த ஆண்டு அவர்கள் குழந்தையை அதே தொட்டிலில் இட்டு தாளாட்டப்படும் என்பது இங்கு வருபவர்கள் வெகுவாக கூறுகின்றனர். அந்த திருக்காட்சியை நாம் இப்போது கண்டுகளித்து கொண்டு இருக்கின்றோம். மேலும் இத்திருக்கோயிலில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கன்று திருத்தேர் உள்ள காரணத்தினால் அனைத்து பக்தர்களும் வந்து கலந்து கொண்டு இந்த திருத்தேர் விழாவினை சிறப்பிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இது போன்ற அறியாத தகவல்கள் ஏதேனும் இருக்கும் கமெண்ட் செய்யவும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள எஸ்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம்.